மணி 3 ஆயிடுச்சா? ஓகே. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரிப் தான் போயிட்டுருக்கோம். அந்த பிசினஸ் ட்ரிப்பாவும் இருக்கலாம். பிளஸ் வெளியும் போய் ஒரு 4 இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னுச்சு. ஆஷாக்கு நேத்து தான் எக்ஸாம் முடிஞ்சது. கையோட ஆஷாவை கூட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு 4 டேஸ் இல்ல 5 டேஸ் ட்ரிப் தான் இது. ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்ப போறோம். கார் எடுத்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் லாங் ட்ரிப். இது வரைக்கும் நம்ம லாங் ட்ரிப் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி தான் போயிட்டு வந்திருக்கோம். அதுல மைலேஜ் எவ்வளவு தருது அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பார்க்கலாம், லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப் கண்டிப்பா இப்ப பாத்துட்டு வந்துருங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். இது செகண்ட் லாங் ட்ரிப். ஸோ ஃபேமிலியோட போறோம். நடுவுல என்னென்ன நடக்குது, என்ன ஃபன்னா இருக்கு, எங்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஆசா குட்டி ஏந்துக்கலையா? நேத்தெல்லாம் அம்மா ஊருக்கு போலாம் அப்படி சொன்ன. உறக்க நிலையிலே இருக்கு. வாங்க அப்படியே தூக்கி போட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆர்சாவும் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்படியே நம்ம ட்ரிப்பும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் காரை தொலைச்சி கொஞ்சம் நல்லா எப்படி ஆயுத பூஜைக்கு நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஆர்சா பல்ல கட்டுறது பாருங்களேன், இவ்வளோ நேரம் அழுதுட்டு. ஓகே ஃபைன். நம்ம இன்னைக்கு காரையும் தொடச்சாச்சு. இப்போ பெட்ரோலும் போடணும். பெட்ரோல் கொஞ்சம் ஃபுல் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நடுவில் எங்கே பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நம்ம பார்த்து அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் ஃபுல்லாக பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ கார் இப்போ ரெடி. நல்லா குளிச்சு முடிச்சு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு தீனிலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வைப்பில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மெலோடி சாங் நாங்கள் போட்டுட்டோம். ஸோ மார்னிங்கில் கொஞ்சம் மெலோடியிலே ஆரம்பிக்கலாம். நம்ம கார் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகுதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்போல்லாம் வராத இந்த வாமிட் வர மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி முக்கமாக இருக்கிறது, ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. இப்போ தான் ரீசெண்டாக வாங்கும்போதெல்லாம் நான் ஜாலியாக தான் போயிட்டு வந்திருந்தேன். பார்க்கலாம் போக என்ன ஆகுதுன்ட்டு. மல்லி இங்கே பாரு மல்லி. அந்த ஹோட்டலில் ஒன்றும் ஃபுட்டு ரெடி ஆகலையாம். மணி 6:30 ஆகுது. ஆனால் ரெடி ஆகலை. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே போக வேண்டியதான். வேறு ஏதாவது ஹோட்டல் எங்கன்னா இருக்கான்னு பார்த்து நிப்பாட்டிக்கலாம். ஆனால் இந்த வைப் அப்படியே தான் இருக்குது. இப்போ மார்னிங் ஆயிடுச்சுல, ரொம்ப ஜாலி. இல்லைடா இந்த பக்கம் தானே ஏதோ ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு தெரியாது, பார்க்க முடியாது, மறைச்சிருக்கோம். பக்கம் நம்ம சுற்றி வரும்போது இந்த பக்கம் தானே. ஆப்போசிட்ல அண்ணாண்ட இன்னாண்ட வந்துருக்குறான். நிறைய மக்கள் ஆச்சு. போயிட்டே இருக்கும் போது என்னடா சடனாக இவ்வளோ டிராஃபிக் இருக்குது, அதுவும் பைபாஸில் என்ன டிராஃபிக் அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இருந்து ஒரு மினி வேன் அப்படிங்க கவர்ந்துருக்கு. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு கோயிலுக்கு. ஃபுல் செம்ம அடி, குழந்தைங்க, லேடிஸு எல்லாருமே அங்கே இருந்தாங்க. செம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆம்புலன்ஸும் போலீஸும் தான் இருந்தாங்க. ரொம்பவே பயமாயிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நிறைய ஃபேமிலிஸ் இருக்கீங்க. ஸோ யாருக்கா ஒன்றுனா கூட அந்த குடும்பத்துக்கு ரொம்பவே இழப்பு தான். சின்னதாக நமக்கு ரத்தம் வந்தாலுமே, ஏதோ சின்ன அடி வந்தாலுமே ஒரு சின்ன வேலை கூட நம்மளால் செய்ய முடியாது.
ஸோ அதனால் குழந்தைங்க எல்லாருமே பார்த்து விட்டுங்க. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், அதாவது கிட்டத்தட்ட திருச்சி வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த வைப்லாம் கொஞ்சம் லைட்டாக கம்மி ஆகிட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போதும் அப்படின்னு தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளாக சேஃபாக ட்ரை பண்ணிட்டு போங்க. ஓகே, திருச்சி வரைக்கும் ஒரு வேலையாக வந்தோம். திருச்சி மீட் பண்ணியாச்சு ஒரு ஆள், அது முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து போகிறது வந்து ஈரோடு தான். ஸோ போகிற வழியில் திருச்சியில் இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருந்துச்சு. இந்த காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ். ஸோ இதில் வந்து அப்துல் கலாம் அவர்கள் படிச்சிருந்துருக்காங்க. இதை தம்பி சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி நம்ம விசிட் பண்ணி பார்க்குறது. அண்ட் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது வந்து கரூர் வழியாக வந்துட்டு ஈரோடு போக போகிறோம். இது கரெக்டாக எந்த டைம் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப பின்னாடி எடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த விஜய் அவர்கள் வந்து கூட்டம் போட்டாங்க, ஒரு மீட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைம் நாங்கள் போயிட்டோம். கரெக்டாக ஒரு 5:30 6 o'clock இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு 7 o'clock அங்கே ஏதோ மீட்டிங் போகுது போல் இருக்குது. ரோடெல்லாம் ஒரே இதுவாக இருந்துச்சு, ஸ்லிப்பராக இருந்துச்சு, ஏதோ இருந்துச்சு. பார்த்தா அது வந்து மீட்டிங் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது அதனால் நாங்கள் கொஞ்சம் வேறு வழியில் மாற்றி போகிறதா இருந்துச்சு. அப்படி போகும்போது தான் இந்த பண்ணை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி வளர்ப்பாங்கள்ல, அந்த பண்ணை ரொம்ப நல்லா தான். ஆனால் ஸ்மெல்லு தான் பயங்கரமாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதெல்லாம் ஹாப்பியாக அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். எப்படியோ ஈரோடு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் 8 hours லேட்டு. அங்கங்கே அப்படியே டேக் டைவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரூட் விட்டாங்க. அப்புறம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அலுப்பில் தூங்கிட்டோம். மார்னிங் வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு வந்து காஃபி குடித்தோம். அண்ட் தென் காஃபி குடித்த உடனே கையோடு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிடுவோம் ரெடி ஆகிட்டோம். ஸோ இந்த ஹோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி கீழே வந்துட்டு அந்த குழங்கள்லாம் வச்சு ஒரு நல்லா அந்த டைல்ஸ்க்கு பதிலாக ஒரு அழகாக இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஆஷா விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ இந்த ஹோட்டல் பேர் வந்து கோயனூர் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோட்டல் கோயனூர் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் என்னென்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். கொஞ்சம் எல்லா ஹோட்டலுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. நாங்கள் இது கிட்டத்தட்ட போய் ரொம்ப நாள் ஆகுது. சொன்னல மீட்டிங் வச்சாங்களே கரூரில், அன்றைக்கி போனது தான் இது. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லோரும் ஹாப்பியாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகணும், அதுக்கு ரெடி ஆகணும். இப்போது வந்துட்டு இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் என் ஹஸ்பண்டும் என் தம்பியும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ சின்ன பிக்னிக் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒர்க்கும் சைட் பை சைட் போயிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ நம்ம கிளம்ப தான் போகிறோம். ஏய் தள்ளி விட்டியா என்ன பண்ணு? ஆசா யாரு இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஈரோட்டி இவங்க வேலைக்கு வாங்க போறாங்க. அவங்க தான் இவங்களும். சூப்பராக இருந்துச்சு இந்த ரூமு, இந்த ஊர் எல்லாமே. கூடவே சேர்ந்து ரொம்ப அலைஞ்சிட்டோம், உடம்புலாம் முடியல. ஒரு ரூம் டூர் காட்டணும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த நிலமையில நாங்கள் இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்ல வியூ இருக்கும் அங்கே. இங்கேன்னா இங்கே நல்ல வியூ இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்துட்டு இந்த ரூமில் நம்ம தங்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கெஸ்ட் ரூமு ஏதோ சம்திங் சொன்னாங்க. பட் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நாங்கள் பெட் மட்டும் அதில் போட்டுக்கிட்டோம். இங்கே இருக்க எல்லா விஷயமே நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் அண்ட் தென் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஹோட்டல் தான். அண்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பெட்டுக்கு மட்டும் நாங்கள் காசு கொடுத்தோம், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. மற்ற எல்லாமே ஹாட் வாட்டர் எல்லாமே ப்ராப்பராக வந்துச்சு. போன வாட்டி பண்ண மாதிரிலாம் எதுவும் பண்ணலை, சிக்கல்லாம். ஸோ இப்போ நம்ம கிளம்புற வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அவள் தான் டாட்டா பாபான்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பிடுவோம். ஜீரோ சூப்பர்
ரோட்டேட் ரோட்டேட் ரோட்டேட். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர். இங்கே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். அண்ட் எப்போ வந்தாலுமே இங்கே ரிலேட்டிவ் வீட்டுக்கோ எங்கே வந்தாலுமே நாங்கள் திருப்பூர்னா இங்கே தான் லீப்பபிளில் தான் தங்குவோம். ஸோ எங்கே வந்தாலும் நாங்கள் கொஞ்சம் தனியாக இருந்துக்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி அப்படி இருந்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 ரூம், சூட் ரூம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஒரு பெட் இருக்கும், அங்கே பெட்ரூம், மொத்தம் 4 பேர். அவங்க 2 பேர் அங்கேயும், இங்கே நானும் ஆரிஷா அவங்க அப்பா அங்கே மட்டும் இருக்கிற மாதிரி செம்ம பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறான். இங்கெல்லாம் குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க, 2 ரூம்லேயும் ஏசி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டோம். எடுத்துட்டியா? இங்க பாரு, நாய் பத்துட்டு இருக்கு. உள்ள பாரு, எத்தனை நாய் பத்துட்டு இருக்கு. நாய், குருவி இருக்கு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணி விளையாடிட்டு ஆர்ஷாவை என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்தது. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க சின்னதா அந்த படகுல போற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இங்க வந்து 40 rupees இதுல விளையாட விடலான்னு விட்டேன். வா வா வா, கிளாஸ்ல சுத்து. இங்க பாரு. வா வா, ரெண்டுத்தையும் ஒரே டைம் சுத்து. வா 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 வா. இங்க பாரு. ஆர்ஷா செம்ம ஜாலியாக இருந்தா. 40 rupeesக்கு இது நல்ல ஒர்த்தாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 15 minutes என்னமோ தான் அவள் ரைட் பண்ணிட்டு இருந்தா. நிறைய பிள்ளைங்க இருக்கிறதால இந்த மாதிரி ரைட் போக ரொம்ப ஜாலியாக இருந்தது அவளுக்கு. ஏன்னா அவள் தனிமையாக மேலே தான் இருப்பா எங்கள் கூட, ஒரே பிள்ளையா, விளையாடுறதுக்குலாம் ஆள் இருக்காது. அதனால இங்கே எங்கன்னா வெளியே போனால் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரெயின் வேணா போ, இது வேண்டாம். ஓகே, எல்லா ரைடுக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. யாராவது போனால் வேணால் போகலாம் அப்படின்ட்டு விட்டோம். ஸோ அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் ரைடு வேணால் போய் பார்க்கலாம் அவங்க அப்பா சொன்னதால் அங்கே இழுத்து விட்டுட்டோம். ரம்யா, ரம்யா, அர்ஷத பாரு. ஐயோ கம்பத்துல அசா இது எத்தனை? இது எத்தனை? இது எத்தனை? இது எத்தனை? அண்ணா கொஞ்சம் ஸ்லோ ஓட்டுங்க.
இது என்னன்னா குட்டி குட்டியா தானே இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். இந்த பார்க்ல பார்த்தா இவ்வளவு பெரிய ரைடு, ரொம்ப தலை சுத்துருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அடியில இருந்து மேல போய் திருப்பி கீழே வரும்போது செம்ம இதுவா இருந்தது. அதை எப்படி ஃபீல் பண்றது தெரியல. அண்ட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு இது 100 rupees வாங்கினாங்க. செம்ம பயமா இருந்துச்சு. அப்புறம் ஓகே தான். ஸோ இந்த டூர் பயங்கரமாக இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. ரைடெலாம் போயிட்டு வந்தோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். அண்ட் தென் யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளோட ரம்யா டுடே அண்ட் ரம்யா எம்போரியம் 2 சேனலையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். டாடா, பாய்.